ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் பியூட்டிலேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நெக்ஸலைட்ஸ், அதுவும் லிட்டில் மவுண்ட்ல இருந்து ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு வாங்க உள்ள போலாம். வந்து ஒரே சிட்டிங் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு அட்வான்டேஜ். வீட்டுக்கே வந்து பண்ணதும் இன்னொரு அட்வான்டேஜ். ஆமா, பார்லர் இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் வரைக்கும் தான் பண்ண முடியும். கண்டிப்பா இங்க இப்ப எல்லா இடத்தும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்றீங்களா, அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. மணிக்கு ஒர்த்தா இருக்கு. நான் வந்து ஃபீடிங் மதர்னால பாப்பா விட்டுட்டு வெளியில வர முடியாதுனால வந்து அவங்களோட வேலை டைமிங் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நான் ஹோம் சர்வீஸ் போடுறதுனால அவங்க பெனிஃபிட்டா ஃபீல் பண்றாங்க. பண்ணிக்காதீங்க. வந்து ஒரு 3 சிட்டிங்ஸ் இருக்க சொன்னாங்க. நேத்து பண்ண கஸ்டமர் வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு சிட்டிங்க்கு 50,000 கேட்டாங்களாம். அவங்க அப்புறம் இந்த சீப்பை போட்டு நீங்க வாரும்போது கண்டிப்பா சிக்கு வந்துரும். அதனால இப்ப திருப்பி உங்களோட வீடியோ யூடியூப்ல பார்த்தேன். அதுல வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லியிருந்தீங்க. அதனால ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு உங்ககிட்ட மெசேஜ் பண்ணேன். நீங்க அப்ரோச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ இது வந்து இந்த மாதிரி சைஸ்ல தான் இருக்கு. ஒரு டவுட்டோட தான் சர்ச் பண்ணேன். ஓகே. ஆனா வந்து வீடியோஸ்லாம் ஒரு 2 இயர்ஸ் பேக் 3 இயர்ஸ் பேக் அந்த மாதிரி இருந்தது. ஆமா, நிறைய பேர் இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்டா இருந்தது. அந்த ஹேர்ல ஃபுல்லா இருக்கு பாருங்க, மேல இருந்து இங்க வரைக்கும் இருக்கு பாருங்க. ஒரு நாள் 4 கிளைம் வேண்டாம். சோ இவங்களை கூப்பிட்டா டைம் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ஃபேவர் ஆகும். டைமிங்கும் பார்க்காம கரெக்டா பண்ணி தருவாங்கன்னு ஒரு ரிசல்ட் தான் எனக்கு. கருவேப்பிலை ஜூஸ் டெய்லி காலையில நீங்க எனக்கு வந்து பிரெக்னன்சியால எனக்கு பெயின் அதிகமா ஆயிட்டு ரொம்ப தொல்லையா இருந்தது. அந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிட்டேன், டோட்டலா முடிஞ்சிடுச்சு. ஒன் சைட் ஃபுல்லா பண்ணிட்டேன். சோ உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் எவ்வளவு எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் பண்ணணும், நம்ம இன்னும் ஆரம்பிக்கல. சோ வீடியோ பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் பியூட்டிலேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நெக்ஸலைட்ஸ் வீடியோ தான். அதுவும் சென்னை லிட்டில் மவுண்ட்ல இருந்து நமக்கு இந்த கஸ்டமர் வந்திருக்காங்க. வாங்க அவங்களோட ஹேரை பார்க்கலாம். பாருங்க, இவங்களுக்கு பிஃபோர் வீடியோ இது. இப்பதான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு லேயரா தான் எடுத்து காமிக்கிறேன். வீடியோவை கண்டினியூஸா நீங்க பாக்குறீங்க, ஷேர் பண்றீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது மாதிரி பார்த்துட்டு ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதுல உள்ள நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இதனால என்னென்ன சைட் எஃபெக்ட் இருக்கு, இதனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்றோம், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் என்னோட வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். பியூட்டி கேர், அது மாதிரி ஸ்கின் கேர் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக என்னோட வீடியோஸை கண்டினியூஸா பார்த்துட்டு வாங்க. வீட்டுக்கே வந்து பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இந்த 3 இயர்ஸ் பேக் பண்ணிருக்கேன். ஓகே. ஆனா பிரெக்னன்சி டைம்ல திருப்பி வந்துருச்சு. ஓகே ஓகே. இடையில நீங்க வந்து மெயின்டைன் பண்ணாததுனால அது திரும்ப இல்ல, மெயின்டைன் பண்ண முடியல, அதனால வந்துச்சு. இடங்கள்ல வந்துட்டு 3 சிட்டிங் போடுறாங்க. நம்ம அந்த 3 சிட்டிங்ஸ் எல்லாம் வேணாம், ஒரே சிட்டிங்ல ரிமூவ் பண்ணிடுவோம். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா 3 சிட்டிங் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் சிட்டிங் செகண்ட் சிட்டிங் முடிக்க முன்னாடியே நீங்க ஃபர்ஸ்ட் சிட்டிங் எவ்வளவு முடிச்சீங்களோ அது இன்னும் growth ஆயிடும். நமக்கு காசு வேஸ்ட். இன்னொன்னு நம்ம ஹேர்ல போனது ரிட்டர்ன் டபுளா வந்துரும். அப்புறம் எதுக்கு சிட்டிங் பேஸ்? அதனால நாங்க சிங்கிள் சிட்டிங்லயே டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்ல. விட்டதுனால கண்டிப்பா ரிட்டர்ன் வந்துடும். அதனால நம்ம சிட்டிங் பேஸ் வந்து வேஸ்ட், அமௌண்ட்டும் நமக்கு வேஸ்ட். பாத்தீங்கன்னா யூடியூப்ல அப்படிதான் சர்ச் பண்ணனால இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்ற ஒரு டவுட்டோட தான் சர்ச் பண்ணேன். ஓகே. ஆனா வந்து வீடியோஸ்லாம் ஒரு 2 இயர்ஸ் பேக் 3 இயர்ஸ் பேக் அந்த மாதிரி இருந்தது. ஆமா, நிறைய பேர் இப்போ வந்து கொஞ்சம் ரீசெண்டா இருந்தது. எனக்கு ஒரு கஸ்டமர் நாகர்கோயில்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் மேம், பட் உங்க வீடியோ தான் எடிட்டிங் இல்ல, ரியலா இருக்கு. சோ அதையே நான் பார்த்து பிடிச்சிருக்கு, அதனால கால் பண்ணேன். சில கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பார்லர்ஸ்க்கு நான் மெசேஜ் பண்ணேன், போன் பண்ணேன், நாட் ரெஸ்பான்ஸ். பட் நீங்க மட்டும் எனக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க.
ஸோ அதனாலயே நான் உங்களை பிடிச்சி போய் கால் பண்ணேன். ஸோ இப்படி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு நல்ல ரிவ்யூவாவே கொடுத்துட்டு இருக்காங்க. போது டக்கு டக்குன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஆகும்னா டைம் போனாலும் பரவாயில்ல, நம்ம மெதுவா எடுப்போம் அப்படின்றது மாதிரிதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் சர்வீஸ் கிடையாது, ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர் எல்லாமே இருக்கு. இவங்களை கூப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னொரு கிளைண்ட் இருக்காங்க, எனக்கு ஒரு நாள் ஒரு கிளைண்ட் போதும், ஓகேவா, எனக்கு ஒரு நாள் 4 கிளைண்ட் வேண்டாம். சோ இவங்களை கூப்பிட்டா டைம் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ஃபேவர் ஆகும், டைமிங்கும் பார்க்காம கரெக்டா பண்ணி தருவாங்கன்னு ஒரு ரிசல்ட் தான் எனக்கு வேணும். அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். ஸோ டைம் பிரச்சனை கிடையாது, வந்த உடனே நம்ம சொல்லிடுவோம். 1 hourல முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரானா நீங்களும் ஓகே நானும் ஓகே மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசுறோம். ஓகே, டைம் போறது பிரச்சனை கிடையாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இல்ல எனக்கு கரெக்டா ஷார்ப்பா 10 o'clock முடிக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், நம்ம டைமை பார்க்க மாட்டோம். மெதுவா உங்களுக்கும் வழி இல்லாம எனக்கும் கஷ்டம் இல்லாம எடுக்கிறது. சோ நெக்ஸ்ட் நீங்க கண்டிப்பா எனக்கு ஆர்டர் தரணும். இது இல்ல, வேற எல்லா ஆர்டர்ஸும் அதுக்கேத்த மாதிரி நான் புரியுது. ஏன்னா இப்ப எல்லாமே அந்த ஈரத்தோட இருக்கும்போது நமக்கு கிளியரா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நானே கூட இதுல சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அவ்வளவா தெரியலன்னு சொல்லிட்டா, பட் இதுல எல்லாம் கிளியரா தெரியுது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஏன்னா ஹேர் இப்ப ரொம்ப ஈரமா இருக்கிறதுனால சோ அவங்களுக்கு அது கிளியரா தெரியுது. வாங்க பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ இவங்களுக்கு நான் வார போறேன். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பிஃபோர் வீடியோ பாத்தீங்க, டோட்டலா பண்ணாத டைம். இப்ப பாதி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். இப்ப பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம் வாங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிட்டேன், டோட்டலா முடிஞ்சிடுச்சு. ஒன் சைட் ஃபுல்லா பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் எவ்வளவு எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் பண்ணணும், நம்ம இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ நம்ம பாதி பிஃபோர் பாதி ஆஃப்டர் காமிக்கிற வீடியோ தான் இது. ஸோ அதனால எடுத்திருக்கேன். இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இல்ல, பாத்தீங்களா கிளியரா இருக்கா. ட்ரீட்மெண்ட் முடிச்சு ஃபைனல் வீடியோ பாக்குறோம், ஆஃப்டர் வீடியோ. இப்ப ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் வீடியோ பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஹேர் பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்ட்டு. இவங்க நீ என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரி இவங்க கண்டிப்பா ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் இவங்களுக்கு நிக்ஸோ இல்ல லைஸோ யாருக்குமே தெரியாது. இவங்க விரும்புற மாதிரி இனிமேல் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நாங்க 100% ரிசல்ட் கொடுத்துட்டோம். உங்களுக்கே தெரியும்ல எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்ப எந்த அளவுக்கு அவங்க தலை நீட்டா இருக்குன்ட்டு.